தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த இந்த நாள் முதற்கொண்டு இந்த வருடம் முடிவு வர இந்த வாரம் தினமும் ஒரு செய்தி என்ற அடிப்படையில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றிய முன் அறிவிப்பை போன வாரம் நம்ம தியானித்தோம். இயேசு பிறந்த பிறகு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் என்ற காரியங்களை இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பே ஒரு நற்செய்தியாகும், நல்ல செய்தியாகும். அதான் சுவிசேஷம் என்று, காஸ்பல் என்று ஆங்கிலத்தில் காஸ்பல் என்றும், சுவிசேஷம் என்று சமஸ்கிருதத்திலையும், நற்செய்தி என்ற வார்த்தை தமிழ்லையும் பல வகையில் இயேசுவின் பிறப்பை பற்றி நம்ம சொல்லி வருகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் இந்த வார்த்தை இருக்கிறது. இது மனிதர்களால் உருவாக்கின வாக்கியம் அல்ல. பரிசுத்த வேதாகமங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தான் இந்த நற்செய்தியாகும். நற்செய்தி என்றால் என்ன? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், குறிப்பிட்ட யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், அதாவது உலகத்தில் உள்ள ஆதாம் மூலமாக வந்த ஜெனரேஷன் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கும், எல்லா மக்களுக்கும் உள்ள நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, 11ஆம் வசனத்தில், லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கவனிங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கடவுளை கர்த்தராக, தேவனாக காலகாலமாக மக்கள் உலகம் முழுவதும் சொல்வதுண்டு. அந்த கடவுளாகிய அந்த கடவுளே மனு அவதாரமாக, அந்த கடவுளே மறுரூபமாக, அந்த கடவுளே தற்சுரூபமாக, அந்த கடவுளுடைய அவதாரமே கிறிஸ்து என்ற வடிவிலே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தி தான் நல்ல செய்தி, எல்லா மக்களுக்கும் நல்ல செய்தி என்று இங்கே தூதன் சொல்லுகிறான். ஆனால் தேவனுக்கு பிறப்பு இல்லை, இறப்பில்லை. அது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அவர் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அவர் என்றென்றும் இருக்கிறவருக்கு பேர் தான் தேவன். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிற சாவாமை உள்ளவரும், அதாவது சாவே இல்லாதவர். இயேசு பிறந்து இறந்திருக்காரு. ஆனால் தேவன் சாவாமை உள்ளவர். யாரும் அவரை பார்க்க முடியாது. இயேசுவை பார்த்துருக்காங்க. அவருக்கு பிறப்பு இல்லை, இயேசு பிறந்திருக்காரு. தேவனுக்கு இறப்பு இல்லை, இயேசு இறந்திருக்காரு. ஆகவே தேவனை ஒருவனும் ஒரு காலம், எந்த காலத்திலையும் கண்டதில்லை. மோசே கண்டான்னா மோசே காணலை. முகமுகமாக அறிந்தாண்டு தான் உபாகம் 34 கடைசியில் போட்டிருக்கே தவிர பார்த்தாண்டு போடலை. அவரை ஒருவரும் பார்க்க முடியாது என்று தான் யோவான் 1:18 பார்க்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அந்த காணக்கூடாத அந்த இறைவனை, அந்த கடவுளை மனுஷன் பார்க்க முடியாதனால இயேசு என்ற அவரோடு இருந்த அந்த வார்த்தையாகிய அந்த வார்த்தையானவர் இயேசு என்ற பேரில்
அந்த தேவனே இவரை அனுப்பி என்னை பார்க்காதவங்க இவரை பார்த்து என்னை பார்த்ததாக தெரிஞ்சுக்குங்க என்ற அந்த அர்த்தத்தில் தான் இவரை அனுப்புனார். யோவான் 1:18 பார்த்தீங்கன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அதே யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேராருடைய குமாரனுடைய மகிமைக்கு அது ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது தேவ மகிமை குமாரனை அனுப்புனதுனால அந்த குமாரனுடைய மகிமை அந்த தேவனுடைய மகிமைக்காகவே ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஏன்னா இந்த குமாரன் தேவனோடு இருந்திருக்காரு. அதில் நீங்கள் யோவான் 1:2 பார்த்தீங்கன்னா, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். எவர்? இந்த கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை என்ற நபரானவர் தான் ஆதியிலே தேவனோடு இருந்திருக்காரு. எப்படி இருந்திருக்காரு? அதில் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதியில் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்ததுனால அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவன் வேற, தேவனாக இருந்தார் என்பது வேறு. அதான் நீங்கள் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார். எவர்? அந்த வார்த்தையானவர் தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்ததுனால அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3:16 பவுல் அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னான். இங்கே யோவான் 1:14 கூட அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வசன அடிப்படையில் உள்ள காரியமே தவிர நம்ம அறிவை புகுத்தாமல் கரெக்டாக ஒரிஜினலாக வசனங்களை பார்த்தோம்னா சரியாக கரெக்டாக நம்ம போயிடலாம். அதனால தான் இயேசு அடிக்கடி நானாக வரல, பிதா தான் என்னை அனுப்பியிருக்காரு, எல்லா மக்களுக்கும் நல்ல செய்தியாக என்னை பலியாக. நல்ல செய்தினா என்ன? பலியிடுறது தான், எல்லா மக்களுடைய பாவ மோசனத்துக்காக. அது எவ்வளோ கொடூரமான கொலை இயேசு இறந்தது. அந்த இறப்பு எல்லா மக்களுக்கும் நல்ல செய்தி அப்படின்னு சொல்கிறார். எப்படி உங்களுக்கு விளக்குறது அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழக கிராமங்களில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நேரத்தில் சக்தி கெடான்னு ஒரு கெடா வெட்டுவாங்க. அந்த ஊரில் பல நோய்கள், சாவுகள், திடீர் மரணங்கள், மழை இல்லாமல், விளைச்சல் இல்லாமல், இப்படி பல கஷ்டங்கள் படுறதுனால எல்லா சாபத்தையும் பாவத்தையும் போக்குறதுக்காக ஒரு சக்தி கெடான்னு ஒன்று நியமித்து மஞ்சள் தண்ணியை ஊருக்காரங்க முழுவதும் அது மேலே ஊற்றி அது எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கிட்ட மாதிரி அது தலையை துளுக்கும். மஞ்சள் தண்ணியை ஊற்றுனா குளுக்கத்தானே செய்யும், குளுக்குனா ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தமாக. அப்போ ஏற்றுக்கிட்டதுனால ஒரே வெட்டி கீழே சாச்சிடுவாங்க. ரத்தம் வடிஞ்சு கொடூரமாக அது கை கால்கள்லாம் உதச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஊர் மக்களுக்கெல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிட்டு, ஆண்டவரே பலி ஏற்றுக்கிட்டீங்க, கடவுளே நல்லதுன்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்து கடவுளை மகிமைப்படுத்துவாங்க. அந்த ஊர் மக்கள் முழுவதும் அந்த ஒரு கொடூர மரணத்தில் ஊர் சந்தோஷப்படும். இது ஒரு நிழலாட்டம். ஏதோ ஒரு தற்சமயத்தில் பாரம்பரியமாக செஞ்சாலும் அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லி கண்ணதாசன் எழுதுனது பொய் இல்லை, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த அர்த்தத்தினுடைய நிழலுக்குரிய நிஜமான அந்த வடிவை தான் இயேசு கிறிஸ்துவுடைய பலியாகும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் 1:29 அதனால தான் அங்கே போட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு சொல்லி 1 யோவானில் 2:2 இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. ஆகவே உலக மக்களுக்கு சந்தோஷம் உண்டாக்க, பாவமோசனம் உண்டாக்க, சாபங்கள் நீக்க, பாவங்கள் போக்க சக்தி கெடாவாக பலியாக இறக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அதுவே அவருக்கு அது நல்ல செய்தியாண்டு
நம்ம எப்படி சொல்ல முடியும்? சாகத்தானே வந்திருக்காரு. கொடூரமாக சாகத்தான் வந்தார். அது அவருக்கு தெரியும். அவர் உலகத்தில் வர்றதுக்கு முந்தையே பிதாவோட டீல் பேசுனது அதுதானே. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 5-12 வரை அந்த உரையாடல், அந்த நிகழ்ச்சி அங்கே இருக்குது. பலியும் காணிக்கை நீர் விரும்பலை. ஏன்னா காலகாலமாக மிருக பலியை இட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரத்தம் வந்து உயிருக்கு சமானம். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அந்த பாவத்துக்கு பரிகாரி ரத்தம் தான். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அது நிழலாட்டமாக மிருக பலியை காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலும் செஞ்சாங்க, புறஜாதிகளும் செஞ்சாங்க. எல்லாமே நிழலாட்டமாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நிரந்தர தீர்வாகாது. அதான் பலியும் காணிக்க நீ விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ரெடி பண்ணுங்க. இதோ தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் உலகத்துக்கு நான் வர்றேன். ஒரே பலியை எபிரேயர் 10:12 ஒரே பலியினால் அவர் என்றென்றும் ஜனங்களுக்கு நிவர்த்தி பண்ணி பூரணப்படுத்தி அவர் என்றென்றும் ஒரே பலியில் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவில் வரப்போகிறாருன்னு சொல்லி தான் ஒரு சரீரத்தை மட்டும் எனக்கு ரெடி பண்ணுங்க என்பதுக்கு தான் தேவனிடத்தில் இயேசு கேட்டுக்கொண்ட காரியம். அந்த தேவன் வந்து அதை பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலில் மரியாளிடத்தில் அந்த சரீரத்தை, கன்னி மரியாளிடத்தில் ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்காக, உற்பத்தி ஆகிறதுக்காக அங்கே அந்த அம்மாவோட பேசப்பட்டது. ஏன்னா தீர்க்க தரிசனம் அப்படி இருக்குது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள்னு சொல்லி ஏசாயா 7:14 தீர்க்க தரிசனமாக போட்டிருக்கு. ஆகவே சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கிட்டால் ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையா நமக என்று அங்கே சமஸ்கிருதத்தில் கிமுவில் சொல்லப்பட்ட சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்க. அந்த அர்த்தமும் என்ன? ஓம் என்றால் ஆதி வார்த்தை, ஆதி சத்தம். கன்னின்னா கல்யாணம் ஆகாத. சுத்தையா நமக அப்படின்னா சுத்தமாக பிறந்தவரை நமஸ்கரிக்கிறோம். இங்கே தேவதூர் துதிச்சாங்கன்றிருக்கு. எல்லாமே அந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா வேதங்களும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி நிழலாட்டமாக எல்லா இடங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பழைய ஏற்பாடு யூத மதம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. இன்னும் அதோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கு. ஆனாலும் அது தீர்க்க தரிசனம் தான், அது நிறைவேறக்கூடிய காரியம்தான். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியங்களை உள்வாங்கி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் நல்ல செய்தி என்ற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதாவது அந்த கடவுளாகிய பிதாவாகிய தேவனாக பிதாவாக அந்த கிறிஸ்து என்ற அந்த இரட்சகர்னா மீட்பர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கிறவர். அதுக்கு கிரைய என்ன? தன்னையே பலியாக இடப்போகிறாரு என்றுதான் இட்டு மக்கள் பாவ மோசனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அக்கினி கடலிலிருந்து விடுதலையாக்கி என்றென்றும் நிரந்தரமாக தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணியத்தை, பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்க போகிறாரு. அதுதான் அந்த நல்ல செய்தின்னு சொல்கிறது, நற்செய்தின்னு சொல்கிறது. இயேசு பிறப்பினால் நற்செய்தி என்பது இதுதான். இதை வந்து கிறிஸ்தவங்க புரிஞ்சு உள்வாங்கி இதைத்தான் புறஜாதி மக்களுக்கு சொல்லணுமே தவிர வேறல்ல. நாம் எல்லாம் புறஜாதி தான். என்னமோ லண்டன்லேருந்து இங்கிலாந்துலேருந்து இறங்கின மாதிரி இவன் பேசிக்கிறான். சிலர் யூதர் மாதிரியே தன்னை நினச்சிக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரியே நினச்சி மற்றவங்களெலாம் புறஜாதின்னு சொல்லி அடேங்கப்பா இப்படி ஒரு முட்டாத்தனமாக போதர்கள் நம்மளை ஆக்கி வச்சுருக்கான். இவன் அப்படி நினைக்கிற அளவில் ஆக்கிட்டான். நாம் எல்லோரும் புறஜாதிக்கு தான். அதை புரிஞ்சு யூதர் இல்லாதவங்கெல்லாம் புறஜாதிக்கு தான். அந்த வகையில் நம்ம எல்லாம் புறஜாதிகள் தான். நமக்கு தான் ஒளியாக வந்தாருன்னு இருக்குது. இங்கே லூக்கா 2:30 பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது
என்றான் அந்த சிமியோன் என்ற ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ மனுஷன். அதனால் தேவ பிள்ளைகளே, புறஜாதிகளுக்கு ஒளியாக இந்த வசனங்களை புரிஞ்சு, புறஜாதிகளுக்கு தேவன் தேவன் இல்லைன்னு தான் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க. இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறதுக்கு காரணம் எங்கள் குலசாமி எங்களுக்கு தான் கடவுள் அப்படின்ட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, புறஜாதிகளுக்கு அவர் ஒளியாக வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாக வந்தார். மகிமையானா இவரை வச்சு தான் அவங்களுக்கு மதிப்பே மரியாதையே. ஆனால் இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்க இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் இயேசுவை மதிக்கலை. அவர் பிறந்த ஊரில் அவருக்கு இடம் இல்லை, கிறிஸ்தவ மார்க்கமே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கானா, நற்செய்தி யாரும் சொல்லக்கூடாது, வழிபாடு பண்ணக்கூடாது, இயேசுவை பற்றி யாரும் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இப்போ இந்த பெஞ்சமின் நித்தானியான்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காரு. கிறிஸ்தவ நாடாக இருந்தால் அது இப்படி அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜனங்களை கொண்டுக்கிட்டு இருக்குமா? அதனால் அவங்க யூதர்கள், கிறிஸ்தவங்க இல்லை. ஆனால் அவங்களுக்கு மகிமையாக தான் இன்றைக்கி இயேசுன்னு எடுத்துக்கிட்டால் இயேசுவின் நாட்டில் சண்டை நடக்குதுன்னு சொல்லி தான் மக்கள் சொல்கிறாங்களே தவிர, யூதர்களை பற்றியோ இஸ்ரேல் ஜனங்களை பற்றியோ அந்த அளவில் புரிதல் இல்லை. இயேசு பிறந்த ஊர் அங்கே இயேசுவுக்கு மரியாதை இல்லை. இப்போ இந்தியாவில் புத்தர் பிறந்தாருன்னா புத்தருக்கு இந்த இந்தியாவில் மதிப்பு இல்லை. வெளிநாடுகளில் தான் அந்த மதம் பரவி இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மரியாதை இல்லை. அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி யோவான் 1:11 சொல்லிட்டு 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் மூலம் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அதனால் இன்றைக்கி முழு உலகமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களே. இன்றைக்கி கிறிஸ்மஸ் என்பது இயேசு பிறந்தனால உலகமே கொண்டாடுறாங்கன்னா எந்த தலைவருக்கு அப்படி கொண்டாடியிருக்காங்க? உலகமே கிமு கிபின்னு சொல்லக்கூடிய அளவில் உலக சரித்திரத்தையுமே ரெண்டாக பிரிக்கிற அந்த ஒரு நிகழ்வு இயேசுவின் பிறப்பை தவிர வேறு யாருக்கும் இங்கே சொல்லப்படலையே. இவர் பிறந்த தேதியை வச்சு தானே இன்றைக்கி எழுதுறீங்க, அறிவிப்பு கொடுக்குறீங்க, ஒரு நாள் குறிக்கிறீங்க, தேதியை எல்லாமே இவர் பிறந்ததை வச்சு தானே எல்லாம் செய்கிறீங்க. கிமு கிபின்னு இவர் யாருமே மறுதளிக்க முடியாது. ஏன்னா உலக ரட்சகர், பிரஜாதிகளுக்கு அவர் ஒளி, எல்லா மக்களுக்கும் உண்டான அந்த ரட்சணையும். அதான் இங்கே சிமியோனா தான் சொல்கிறான், சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின நம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ரட்சணியம், ரட்சகர், இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி, இதுதான் நற்செய்தி. அதனால் புறஜாதிகளை கேவலமாக அற்பமாக நினைக்காம, ஏதோ புறஜாதி தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லி சங்கியாக இருந்த மாதிரி நீயும் ஒரு சங்கியாக மாறாமல் எல்லாருக்கும் உள்ள நற்செய்தி தான், எல்லா மக்களுக்கும் உள்ள ஒளியாக, எல்லா மக்களுக்கும் இரட்சகராக தான் இயேசு வந்தார் என்ற உணர்வோடு கூட அவங்கள நேசித்து இந்த பிறந்த நாளை, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு அனுசரிக்கிற, நினைவு கூறுகிற நீங்கள் நான் நம்மளால் இயன்ற அளவில் புற மக்களுக்கு ஒரு கொஞ்சம் உதவியை செய்வோம். அது பணமாக இருக்கலாம், அல்லது சாப்பாடாக இருக்கலாம், அல்லது துணிமணியாக இருக்கலாம், அல்லது உங்களை அன்பான பேச்சாக இருக்கலாம், இணக்கமாக இருக்கலாம், நல்லிணக்கமாக இருக்கலாம், சகோதரத்துவமாக இருக்கலாம். இந்த சென்னை வெள்ளத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ங்க மசூதியை திறந்து ஆயிரக்கணக்கான ஏறக்குறைய 3500-4000 மக்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. மசூதியில் சோறு பங்கி ஐயப்ப பக்தர்கள்லாம் உள்ளே போய் சாப்பிட்ருக்காங்க. மத நல்லிணக்கத்தை இதை விட, சகோதரத்துவத்தை இதை விட எப்படி சொல்ல முடியும்? நாம் அதை விட அதிகமாக செய்ய வேண்டாமா? கந்த துணியோ கர்த்தருக்கு அப்படின்னு பாட்டு பாடுறோம், மாட்டு தொழுவத்தில் கடத்தப்பட்டார்னு சொல்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தேவனோடு இருந்த அந்த வார்த்தையானவர் இயேசு என்ற பெயரில் அவதாரம் எடுத்தார். இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம் என்று மத்தேயு 1:21 இருக்குது. பாவத்தை போக்கக்கூடிய அந்த இரட்சகராக தான் வந்தார் தவிர மற்றபடி அல்ல. ஒரு நரகாசுரனை கொன்னது தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க.
அவனுடைய இறப்பும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல் நரகத்தின் அதிபதியாகிய, இருளின் அதிபதியாகிய, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே கொல்லும்படியாக, அழிக்கும்படியாக, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே உண்டாயிருக்கிற எல்லா மக்களையும் விடுதலை செய்யும்படியாக, உலக பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக, பரிகாரியாக, பலியாக இயேசு என்ற அவதாரத்திலே பெயராலே அந்த தேவனோடு இருந்த வார்த்தையானவர் மனிதனானார். இதுதான் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி, இதுதான் காஸ்பெல், இதுதான் சுவிசேஷம். இதை உள்வாங்கி கிறிஸ்தவர்கள் புரிந்து புறஜாதிகள்கிட்ட இயேசு ஒளியாக வந்தார் என்ற காரியத்தை அறிவிங்க. ஏதோ நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8:12 சொன்னது அந்த அர்த்தம்தான். ஆகவே இதை உள்வாங்கி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏதோ பட்டாசு வெடிக்கிறோம், பண்டிகை கொண்டாடுறோம், பிரியாணி திம்பம்டா, சினிமா பார்ப்போம், தண்ணி அடிப்போம்னு சொல்லி இன்றைக்கி உலக நாடுகள்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக, வெள்ளைக்காரங்கள்லாம் ரொம்ப மோசமாக தான் உலக நாடுகளில் இதை ஒரு களியாட்டமாக தான் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்தியர்களாகிய நாம், தமிழர்களாகிய நாம் இப்படி உலக பிரகாரமாக நம்ம பண்டிகை நாளை கொண்டாடாமல் இயேசு பிறந்ததை உள்வாங்கி அதை மக்களுக்கு அவர் ஒளியாக வந்தார் என்ற அந்த செய்தியில் நாமளும் உலகத்துக்கு வெளிச்சமாக, உப்பாக, நாமளும் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவங்களாய் காணப்பட நம்முடைய அன்பினாலே நம்மளால் இயன்ற அளவில் மக்களுக்கு உதவி செய்வோம், நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டு இந்த வாரத்தை நான் தொடங்குகிறேன். தொடர்ந்து நாளைய செய்தியை கேளுங்க. நன்றி, வணக்கம்.